கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த ஆண்டு முழுவதுமாக ஆண்டவர் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து புதிய ஆண்டுக்குள்ளாக ஆண்டவர் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பாதத்தில் நாம் காத்து கொண்டு அநேக நன்மைகள் நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதற்காக நாம் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஆண்டவரை தவிர நமக்கு வேறு அடைக்கலம் இல்லை, அவரை தவிர ஒரு கண்மலையும் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவரை உண்மையாய் நம்பி விசுவாசிக்கிற மக்களுக்கு அவர் கொடுக்கிற வார்த்தைகள் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவர் என்ன ஒவ்வொரு நாள் நம்மோடு பேசுவார் என்று நம்ம சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தான் அவர் கொடுக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படியாக இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உங்கள் அனைவருக்கும் டிவி மூலமாக, யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கிரேஸ் டிவியின் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கலாம். ஆனால் நம்ம அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். சாதாரணமாக ஒரு நன்மை ஆண்டவரிடத்துலேருந்து நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா அதுக்கு முன்பதாக ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுப்பார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது எல்லா காரியங்களுக்கும் ஒரு நன்மையானது நடக்கும்போது முன்பதாக ஒரு கட்டளை, ஒரு பரிசுத்தம், உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், பிறகு நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஒவ்வொரு வசனத்துக்கு முன்பதாக நாம் பார்க்கலாம். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு முன்பதாக ஒரு கட்டளை. நாம் அப்படியே நாம் இருந்து கொண்டு இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்க முடியாது. ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுப்பார். அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியணும். அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது தான் அவரிடத்தில் இந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் கிருபையுள்ள தேவன் தான், இரக்கமுள்ளவர் தான், எதை கேட்டாலும் கொடுக்கிற தேவன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி எதை ஒன்றா கேட்டு எதை ஒன்றா பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நாம் முதலாவது பரிசுத்தப்படுத்தி கொண்டு பிறகுதான் ஆண்டவர் கடத்திலிருந்து இப்படிப்பட்ட நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனோ தானவென்று நாம் வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் என் வாழ்க்கையில் இதை செய்யவில்லையே என்று நாம் ஆண்டவரை நாம் குறை சொல்லி கொண்டு இல்லாதபடிக்கு அவர் கொடுக்கிற கட்டளைகள் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இப்படியாக இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் உபாகமம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-14 முடிய. இப்படியாக இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் வழி நடத்தும் போது மோசேயை ஐயாவை கொண்டு ஆண்டவர் பேசின வார்த்தைகள் இப்பொழுது நம்ம வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் சகல ஜாதிகள் உன்னை மேன்மையாக வைப்பார். அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது தான், கை கொள்ளும் பொழுது தான் ஆண்டவரே இந்த காரியத்தை நாம் செய்ய எடுக்கும் பொழுது, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்யணும்ப்பா, ஆண்டவரே இந்த தேவை இருக்கிறது, இது எப்படி செய்ய வேண்டும் என்று நாம் துணிகரமாய் நாமே போய் முயற்சி செய்யாதபடிக்கு அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் செய்யும்பொழுது அப்படியாக ஆண்டவர் கொடுத்த சகல பூமியில் சகல ஜனங்களிலும் ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைக்கிறவர் இருக்கிறார். அவர் வார்த்தை ஒருபோதும் பொய்யாகவே மாறாது. ஏன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது அது எப்படி பிள்ளைகளுக்கு இது தேவை, எப்பொழுது தேவை என்பதை அறிந்து
ஏற்ற நேரத்தில் தான் ஆண்டவர் கொடுப்பார். தேவையில்லாத நேரத்தில் ஆண்டவர் எதையும் கொடுக்க மாட்டார் நமக்கு. எந்த நெருக்கத்தின் நேரத்தில் எப்படி செய்வது? ஆண்டவரே, அப்பா நீங்கள் வந்து செய்யுங்கப்பா அப்படி என்று அவரை அழைக்கும் பொழுது தான் ஆண்டவர் வந்து அதற்காக நம்மை நம் பரிசுத்தப்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நம்மை 1000 கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற நாம் அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கிறோமா என்று நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகளை நாம் கவனித்து அதை தியானித்து அதன்படி நடக்கும்பொழுது தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம். சங்கீதம் 1 கூட வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனை இல்லாமல் இப்படியாக அநேக காரியங்கள் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இல்லாதபடிக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒரு கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது தான் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும். தேவனாக கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்பொழுது அப்பொழுது கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அதான் 14 வசனங்கள் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சாதாரணமாக இல்லை. ஏன்னா ஆண்டவர் வாக்கு கொடுத்தால் வாக்கு மாறாதவர் ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் பொய் சொல்ல மனுஷன் கிடையாது. ஏற்ற வேலையை ஆண்டவர் செய்வா. ஐயோ, கடந்த ஆண்டு இது கிடைக்கலே ஆண்டவரே, எவ்வளோ நம்பி நாங்கள் உண்மையே நம்பி தான்ப்பா நாங்கள் நின்னோம், உண்மையே நோக்கி பார்த்து கொண்டு வந்தோம், ஆலயத்துக்கு வந்தோம், இதை செய்தோம் அதை செய்தோன்னு நம்ம ஒரு நாளை புலம்புறோம். ஏன் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கல, எதுக்கு இது கிடைக்கல என்பதை நாம் உணரலை. நாங்கள் ஆலயத்துக்கு போனோம், காணிக்க கொடுத்தோம், அப்படி செய்தோம் அப்படி செய்தோம். ஆனால் நம்ம மனதுக்குள்ளாக முழுமையாக ஆண்டவர் வார்த்தையை ஏற்றுக்கொண்டோமா, அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தோமா, அதை நாம் சற்று யோசித்து பார்க்கணும். வார்த்தையை கை கொள்ளும் பொழுது தான், கீழ்ப்படியும் பொழுது தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே, நம்ம அதை செய்தோமா? அதை செய்யாமலே நாம் புலம்பி அழுது தீர்த்து கொண்டு நாம் இருக்கிறோம். வாழ்க்கையில் இந்த புதிய ஆண்டில் கூட ஒரு தீர்மானம் எடுக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது. முதலாவது அவரை தேடணும். முதலாவது எல்லா கணத்தையும் முதலாவது அவர் கொடுக்கும் பொழுது தான் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவல்ல தேவனாக இருக்கிறார். அப்படியாக நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பட்டணங்கள் நம் வாழ்கிற இடங்களில் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நாம் வாழும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ளும் பொழுது, கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது தான் என்ன சொல்லியிருக்கிறாரு, பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். எங்கே போகிற இடமெல்லாம் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார், தேவனாக இருக்கிறார். ஆசீர்வாதம் என்பது சாதாரணமாக கிடைக்கிறது ஒன்று இல்லை. அவருக்காக நாம் காத்திருக்கும் பொழுது தான், அவர் கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது தான், ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு முன்பதாக ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு கட்டளை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நாம் அன்பு செய்யணும். ஆண்டவர் மீது அன்புள்ளவர்களாக இருக்கணும். அவர் உண்மையாய் நோக்கி நம்ம கூப்பிடணும். ஏதோ ஒரு அவசரத்துக்கு வந்து ஆண்டவரை நம்ம அழைச்சிக்குவோம். ஒரு சில நேரம் நீங்கள் வாங்கப்பா, ஏதோ ஒரு சம்பிரதாயம் செய்கிற மாதிரி செய்துட்டு போய்டும். அப்படி இல்லை, முழுமையாய் அவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, நம் உள்ளத்தில் அவர் இடத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் நமக்காக கொடுத்த ஆசீர்வாதம் எவ்வளோ ஆசீர்வாதம். நமக்கு கையிட்டு செய்கிற காரியங்கள், வேலைகளில் ஆசீர்வாதம் கொடுப்பார். ஏன்னா அந்த வேறு சில இடத்துல நம்ம உண்மையாக இருக்கணும் ஆண்டவருக்காக. இவங்க கடவுளுடைய பிள்ளைகள், இவங்க தப்பு செய்ய மாட்டாங்க. ஒரு பெரிய காரியத்தை கூட அவங்க நம்பி வந்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவர்களாக நம்ம வேலை செய்கிற இடங்களில், நம்ம வாழ்கிற இடங்களில் நம்ம இருக்கணும். உண்மை கையில் சுத்தமுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ஒரு கிறிஸ்தவர்கள் என்றால் பெயர் அளவில் நம்ம இருக்கக்கூடாது. அவருடைய பிள்ளைகளாக, அவருக்கு பயந்தவர்களாக நாம் வாழும்பொழுது தான், நாம் வாழ்கிற இடங்களில், நாம் போகிற இடங்களில்
நம் வேலை செய்கிற இடங்களில், தங்கியிருக்க இடங்களில் ஆண்டவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்படியாக ஒவ்வொரு அசைவையும் ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? அவரை உண்மையாக தேடுகிறவர்கள் நாம் இருக்கணும். அவருக்காக ஏதாவது நாம் செய்யணுன்ற வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கணும். நம் குடும்பத்தை, நம் பிள்ளைகளை அவருக்காக வளர்க்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா பிள்ளைகள் கர்த்தரால் கொடுத்த ஈவு. கர்த்தர் கொடுக்க நம்மக்கிட்ட பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். அதை எப்படியாக நாம் வளர்க்கிறோம், அவருக்குள்ளாக வளர்க்குறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே அவர்களை நடத்து, முதிர் வயது அதை விடாதிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு பிள்ளைகளை நம்ம சரியாக வளர்க்காது சின்ன வயசுல செல்லம் கொடுத்து அவரை விட்டுட்டு அவர் வயது செல்லும் பொழுது அவர்கள் கீழ்ப்படிய மாட்டாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இப்படியாக அவர் கீழ்ப்படிதலை சின்ன வயசுலேருந்தே குழந்தைகள் சொல்லி கொடுக்கும்போது அவர்களுக்கு ஆண்டவரை குறித்து ஒரு பயம் இருக்கும். ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி சின்ன வயசுலேருந்தே அவரை இந்த குழந்தைகள் பிடித்து கொள்ளும்போது அவருடைய ஆசீர்வாதங்களை அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள முடியும். அவர்களுடைய எதிர்காலம் செழிப்பாக இருக்கும். உனக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஏன்னா நாம் உண்மையாக இருக்கும்பொழுது, ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கும்பொழுது தான் சத்துருக்களை கூட ஆண்டவர் நம்மை மேற்கொள்ள விடமாட்டார். நமக்கு ஒரு பக்கமாக அவங்க வந்தால் கூட அவர்கள் ஆண்டோடைய துணை, அவருடைய பணிவிடை தூதர்கள் நம்மை சுற்றிலும் காவல் இருக்கும்பொழுது நமக்கு எதிராக வரவங்க ஓடிடுவாங்க. இவங்க ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் இவங்கன்னு சொல்லி ஒரு பயத்தை ஆண்டவர் உருவாக்கி நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உன் களஞ்சங்களிலும் கையிடும் எல்லா வேலைகளும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பாராங்க. இப்படியாக ஆண்டவர் நம் வீட்டு களஞ்சியங்கள் எல்லாம் நம்ம எந்தெந்த காரியத்தை நம்ம செய்ய போகிறோமோ அதில் ஒரு ஆசீர்வாதம் வாய்க்க செய்கிற தேவன். அவருடைய துணையோடு போகும்போது தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு கிடைக்கும். அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். சாதாரணமாக நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஆலயத்துக்கு போகிறேன், நான் தசம்பாகம் கொடுக்குறேன், அதனால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு இல்லை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆண்டவருக்காக ஒரு சின்ன சின்ன காரியம் செய்தாலும் இது ஆண்டவர், ஐயோ நம்ம இந்த காரியத்தில் தப்பு பண்ணிட்டோம் என்று ஒரு உணர்வை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அப்போ நம்ம சரி பண்ணிக்கணும். சரி செய்து கொண்டு நாம் அவருக்காக செய்யும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் பொறுப்பெடுப்பார். எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி. நம்ம கையில் ஒன்றுமே இல்லை, 0 பேலன்ஸ் இருந்தால் கூட அது எப்படி தான் ஆண்டவர் நடத்துவார்னு தெரியாதுங்க. அவருக்காக உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருக்காக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்குங்கப்பா, என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, இது பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் கூட வெறுமையாக நான் இருக்கிறேன் ஆண்டவரே, அப்பா எங்கள் பிள்ளையோட வாழ்க்கை இப்படி இருக்கிறது ஆண்டவரே, ஒரு வீடு இல்லை ஆண்டவரே, ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு வேலை இல்லை, திருமணம் ஆகலை, எத்தனையோ தேவையோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்மை அர்ப்பணிக்கும்போது அவருக்காக உண்மையாக இருக்கணும். அவர் கட்டளைகளை கடைப்பிடிக்கணும். சின்ன அது பொய் தானே அப்படின்னு சொல்லிடுறோம். அது கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள். மற்றவர்களை குறித்து நாம் தவறாக பேசுவது, அவங்களை பற்றி நினைப்பது கூட தவறு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாக நாம் உண்மையுள்ளவர்களாக அவருடைய கட்டளைகள் என்றால் என்ன, ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் விளக்கமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வேதத்தின் மூலம் இது ஒரு பொக்கிஷமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதன்படி நடந்தாலே நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிடும்.
அவருக்காக வாழும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். நீ உன் தேவனாக கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். அவர் கட்டளை கடைப்பிடிக்கும் பொழுது தான் ஒரு பயம் நமக்குள் உருவாகும். ஐயோ, இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லையே, நம்ம இப்படி செய்யக்கூடாதே, அந்த உணர்வுள்ள ஆவியாண்ட நமக்கு கொடுப்பார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம ஒவ்வொரு அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறோம். அதில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது. ஜெபிப்பது நாம் ஆண்டவரோடு பேசுவது. ஆண்டவர் நம்மோடு பேசுவது என்றால் வேதத்தை வாசிக்கும் போது தான் ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு வெளிப்படுத்துவார். இப்படியாக நாம் அவருடைய கட்டளை கடைப்பிடித்து அவர் வார்த்தைகளை கீழ்ப்படிந்து கவனித்து கேட்டு அது செய்யும் பொழுது தான் ஆண்டவர் அவருடைய ஜனமாக அவருடைய பிள்ளைகளாக நம்மை பார்க்கிறவர்கள், இதுவும் இவங்க கடவுளுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி என்ன பண்ணாங்க, பயப்படுவாங்களாம். நமக்கு விரோதமாக எந்த காரியத்தை செய்யாதபடிக்கு ஆண்டவர் அவர்களை தடுத்து நிறுத்துகிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம ஒன்றுமே செய்வோனா, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தால் போதும். வேலை செய்கிற இடத்துல கூட எத்தனை போராட்டங்கள் நமக்கு விரோதமாக எவ்வளோ பேர் எழும்பி நின்னா கூட ஆண்டவர் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தி நம்ம ஒன்றுமே செய்ய மாட்டோம், அவருக்காக காத்திருப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர், நமக்காக அந்த இடத்துல வழக்காடுகிறவராக ஆண்டவர் இருக்கிறார். கடைசியாக அந்த காரியத்தை நம்மிடத்தில் வரும்போது எவ்வளோ அழகாக ஆண்டவர் நம்மை நடத்தினார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக காணப்படும். இப்படியாக அவருடைய வார்த்தை எவ்வளோ வல்லமையுள்ளது என்பதை நாம் அறிந்து கூட உலகத்தாரை போல நாம் மாறி போகாதபடிக்கு அநேக எச்சரிப்புகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துருப்பார். இந்த இடத்துல ஆண்டவரே ஒரு வீடே இல்லைப்பா, அவருக்காக காத்திருங்க, ஜெபிங்க. கேட்ட உடனே கிடைச்சிடணுன்னா நடக்காது. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்க, எப்போ அவர் கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் ஆண்டவர் அழகாக கொடுப்பார். எங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் எவ்வளோ அழகாக நடத்தினார் தெரியுங்களா? எத்தனை போராட்டங்களை கடந்து வந்தோம், எத்தனை பிரச்சனைகள். ஆனால் இப்போ கடந்து நான் திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் நான் ஒன்றுமே செய்யலைப்பா. ஆண்டவருக்கு பயந்து அவர் காத்திருந்த அவருடைய ஊழியங்களை, எந்த ஊழியனாலும் நான் போயிடுவேன், எந்த ஊழியனாலும். ஏன்னா ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுத்துருக்கிறார். வீடு வாசல் கொடுத்துருக்கிறார், பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை ஆண்டவர் கொடுத்தார். அதெல்லாம் நினச்சா கூட திரும்பி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை, எந்த ஒரு வருமானமும் கிடையாது. ஆனால் அவரை மாத்திரம் பற்றி கொள்ளும் பொழுது எவ்வளோ பலவீனம்னா கூட அவருடைய சமூகத்தை புறக்கணிக்காதபடிக்கு அவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நினச்சி கூட நான் பார்க்கல எங்கள் பிள்ளைகள் எப்படி படிப்பாங்க, எப்படி வேலைக்கு. ஏன்னா அதுக்கேற்ற அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, ஒரு வருமானமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அழகாக நடத்தி ஏற்ற வேலையில், ஏன்னா வாழ்வதற்கே அங்கே வழி இல்லையா. படிப்பை பற்றி எப்படி நினைக்குது, திருமணத்தை பற்றி எப்படி நினைக்குது, எதுவுமே நினைக்கல. ஆனால் ஆண்டவர் அழகாக ஏற்ற வேலையில் நல்ல படிப்பு கொடுத்தார், நல்ல ஒரு வாழ்க்கை துணை பிள்ளைகளுக்கு கொடுத்தார். ஏற்ற வேலை ஆண்டவர் குழந்தை பாக்கியம் எதுவுமே நான் கேட்கல. திருமணம் கூட 3 பிள்ளைகளுக்கு எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அழகாக ஆண்டவரை தான் நான் கூப்பிட்டேன், ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்குங்கப்பா. அவ்வளோ அழகாக ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக ஆண்டவர் நடத்தி கொடுத்தார். அவருக்கு என்னத்தை நான் செலுத்த போகிறேன்? உயிருள்ள வரையில் ஆண்டவர் உமக்காக நான் ஏதாவது செய்யணும்ப்பா. அது கூட இந்த கிறிஸ்மஸ் காலம் கூட எவ்வளோ பலவீனங்கள் இருந்துச்சு. ஆனால் கூட இவ்வளோ ஆண்டவர் நம்மை உயர்த்தி சமுதாயத்தில் தள்ளப்பட்ட இடத்துல இருந்த எங்களை அதே இடத்துல ஆண்டவர் உயர்த்தி வைத்தார் என்று சொல்லி எல்லாம் கேட்பாங்க, இவ்வளோ பலவீனம் ஏன் ஓடுறேன்? இல்லை, ஏதாவது ஆண்டவருக்காக அவர் செய்த நன்மைகளுக்கு ஈடாக என்னத்தை செய்ய முடியும்? என்னுடைய பலனை கொடுக்குறேன்ப்பா, நீ கொடுத்த பலனை உமக்காக கொடுக்குற ஆண்டவர்.
அவருக்காக ஏதாவது செய், அவருக்காக ஏதாவது செய். எவ்வளோ நன்மை செய்தாரே, இனிமேலும் பிள்ளைகளை பாதுகாக்கணுமே, அவருக்குள்ளாக வளரணுமே, அவரையே பற்றி கொள்ளணுமே. ஏன்னா எனக்கு செய்த ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளுக்கும் அவங்க தலைமுறையாக ஆண்டவரை பற்றி கொள்ளணுமே என்ற ஒரு பாரம் நம்ம ஒவ்வொருக்கும் வேணும். ஏன்னா நாம் வாழ்வது ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையில் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கோம்? ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். அதை ஆண்டவர் பார்க்கிறார். நம் உள்ளத்தின் பாரத்தை அறிகிற தேவன். பெருமையுள்ளவருக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவரை காத்திருக்கலாம். பலவீன சூழ்நிலைகள் தான், இயலாமை தான், போராட்டங்கள் தான் சுற்றிலும் சூழ்ந்து வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனாலும் ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் கால நிகழ்ச்சிகள் எல்லாத்திலும் ஆண்டவரை கலந்து கொள்ளணும்ப்பா, உங்களுடைய ஊழியத்தை செய்யணும், உமக்காக ஓடணும், அந்த அதிகாலை எழுந்து ஓடணும். ஆண்டவரே, முடிஞ்ச வரைக்கும் நான் போகிறேன்ப்பா, எனக்கு பலன் தாங்கப்பா அப்படின்னு கேட்டு அவருக்கு நம்ம என்னத்தங்க செய்ய போகிறோம்? அவருக்கு பணத்தை கொடுக்க போகிறோமா? அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன். அவரை பற்றி நாம் மற்றவருக்கு அறிவிப்பது தாங்க. இந்த புதிய ஆண்டில் எப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கலாம்? ஆண்டவருக்காக அவருடைய வார்த்தைகளை சொல்லலாம். அறியாத மக்கள், எவ்வளோ பலவீனங்களோடு எத்தனையோ போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அவரை பற்றி சொல்லலாம். என்னை மீட்டெடுத்த ஆண்டவர், எங்கள் குடும்பத்தை உயர்த்தின ஆண்டவர், அப்படிப்பட்ட கஷ்டப்படுகிற மக்களையும் உயர்த்த மாட்டாரா என்று ஒரு பாரத்தோடு அந்த மக்கள் எடுத்துகிட்டு போய் ஆண்டவர் பற்றி சொல்லணும். என் வாழ்க்கை எப்படி இருந்தது, ஆண்டவர் எப்படியாக உயர்த்தினார். ஏன்னா அவருக்கு கீழ்ப்படினுங்க, அவருடைய வார்த்தையில் கீழ்ப்படினு செவி கொடுக்கணும். அவருடைய சமூகத்தை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. ஆலயங்கள் எத்தனையோ ஆராதனைகள், எத்தனையோ உபவாச ஜபங்கள், இரவு ஜபங்கள், எத்தனையோ காரியங்கள் நடக்குது. எதையுமே சட்டை பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் அவங்க ஓடுற ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்காக இந்த நேரங்களை அவருக்காக நாம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிற இந்த புதிய ஆண்டில் அவருக்காக நாம் ஒரு தீர்மானம் எடுத்து அவருக்காக ஏதாவது நம்ம செய்யணும். அவர்கிட்ட முற்றிலுமாக நம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுத்துடலாம், நம்ம பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துடலாங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான வேலை உயர்வுகள், அதையே நம்ம நினைக்காதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துறான்ப்பா, நீங்கள் அவர்களை பொறுப்பெடுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவர் சமூகத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கலாம், நம் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கலாம். எல்லாவற்றையும் செய்கிற தேவன் நம் பிள்ளைகளும் வழி நடத்துவார். அவரில்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. அவர் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவருக்காக நம் நேரங்களை கொடுப்போம். நம் ஜீவன் உள்ள வரைக்கும் அவருக்காக நாம் காத்திருந்து ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த புதிய ஆண்டில் கூட ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாம். இப்போது ஒரு பாடலை பாடி இதை நான் இந்த செய்தி முடிக்கிறேன். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை, எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை, சகலத்தையும் நீர்
எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. சோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே, நீர் வா பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. பிள்ளைகள் கேட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே, நீங்கள் உடன் பயணிக்கிறவராக இருங்க. இந்த ஆண்டு முழுவதுமாக கரம் பிடித்து பிள்ளைகளை நடத்துங்க. எத்தனையோ தேவைகளோடு இருக்கிறாங்கப்பா, கண்ணீரோடு இருக்கிறாங்க, எவ்வளோ பலவீனத்தோடு இருக்கிறாங்க, எத்தனையோ எதிர்பார்ப்போடு நிற்கிறாங்க. ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்குறாங்கப்பா. அவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை சோத்தரிக்கிறோம். கண்ணீரோடு இருக்கிற மக்களுடைய கண்ணீரை துடைங்கப்பா. பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிற பெற்றோர் ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கிற மக்களை வைத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தனக்கு அருமையானவர்கள் இழந்து குடும்பத்தை எப்படி நடத்துவது என்று அங்கலாய்க்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் கூட இருக்கிறீங்க ஐயா. என் தேவன் நானோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீங்களே, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதும் இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கட்டும். ஒவ்வொருவரையும் உடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உண்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே கேடகமாக அரணாக கோட்டையாக இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.